ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சில்க் த்ரெட் பேங்கிள் தான் வந்து டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 2.10 சைஸில் 4 கட் பேங்கிள் தான் எடுத்துருக்கிறேன். நமக்கு இதே கலரில் 4 சைஸ் வரும். நான் வந்து இந்த டிசைனுக்காக இந்த பேங்கிள் வந்து அப்படியே வந்து க்ளூ போட்டு நான் வந்து ஒட்டிக்கிறேன், கம் போட்டு. இப்போ இதை நம்ம ஒட்டி ஒரு 10 நிமிஷம் விட்டாலே நல்லா வந்து க்ரிப்பாக வந்து பிடிச்சிக்கும். சேம் கலர் தான் வந்து நான் சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன். இது வந்து நம்ம வந்து ஒரு 5-6 இதாக வந்து நம்ம போட்டு சுற்றி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு இதில் சுற்றும் போது நமக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும். நீங்கள் ஒரு 10 லைன் பக்கமாக வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரியே வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் அதை போட்டு இதில் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் கம் போட்டு நீங்கள் அதுக்கப்புறமே வந்து இதில் ஒட்டினீங்க அப்படின்னா நல்லாவே வந்து உங்களுக்கு ஸ்டிஃபாக பிடிச்சிக்கும். இப்படி காய வச்சு நீங்கள் வந்து இந்த 2 செட்டாக நீங்கள் வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து கொஞ்சம் முதல்லையே வந்து நீங்கள் வந்து கம் போட்டு அப்ளை பண்ணி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இல்லை ஒரு நைட்டே கூட நீங்கள் கூட இதை கொஞ்சம் காய வச்சு அதுக்கப்புறமே செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கும். இப்போ நான் க்ளூ போட்டு இந்த சில்க் த்ரெட் வந்து அப்படியே வந்து சுற்றிக்கிறேன். நான் பாருங்கள், நான் ரொம்ப மெல்லிஸாக தான் வந்து எடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி மெல்லிஸாக எடுத்தாலே போதும், நமக்கு வந்து அந்த டிசைன் இது நல்லாவே வந்து தெரியும். ரொம்ப மொத்தமாக போட்டு சுற்றணும் அப்படின்னா அது வந்து இன்னுமே வந்து வளையல ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி வந்து காட்டும். நமக்கு நிறைய நூலும் தான் வந்து செலவாகும். அதனால வந்து கம்மியான நூலாக நீங்கள் இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் பட்டையாக வச்சு சுற்றினீங்க அப்படின்னாவே வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து 2 பிட்டாக தான் நம்ம வந்து இந்த வளையலை சுற்றி முடிக்க முடியும். ஃபஸ்ட்டு பாதியும் அதுக்கப்புறம் மீதி பாதி அப்படி தான் நான் வந்து ஃபுல்லாக சுற்றினேன். இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு டிசைன் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நேற்று வந்து ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அது ப்ளூ, இது வந்து பிங்க்கில் வந்து நம்ம வந்து இந்த ஐ ஷேப் குந்தன் வந்து அதை வச்சு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஃபுல்லாகவே வந்து நான் இதை சுற்றி எடுத்துட்டேன். சுற்றி எடுத்ததுக்கப்புறமேலே இதில் வந்து நான் இந்த மாதிரி லீஃப் டிசைன் மாதிரி தான் வந்து வரைஞ்சிருக்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஐ ஷேப் குந்தன் வந்து நம்ம இதில் வந்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஒரு இலை சைஸில் வர மாதிரி இந்த மாதிரி 2 பக்கமும் வந்து வச்சுக்கிறேன். இந்த க்ளூ கம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கம் வந்து நான் வாங்காதனால நான் மறந்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே வந்து கையிலே வந்து எடுத்துக்கிறேன். இல்லைன்னா நான் இந்த மாதிரி ஊசி இல்லைனா பென் அந்த மாதிரி வந்து எதுலையாவது கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம ஒட்டும்போது அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரணும். மேலே தூக்காத மாதிரி லைட்டாக மேலே தூக்கி இருந்தது அப்படின்னா நீங்கள் அமுத்தி விட்டீங்க அப்படின்னாவே வந்து நல்லா ஒட்டிக்கும். இப்போ நார்மலாக நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுவும் இப்போ இதோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டோன்ஸும் நம்ம இந்த மாதிரி வந்து ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி தான் வந்து ஒட்டுறோம். இது பார்த்திங்க அப்படின்னாலும் நம்ம இந்த குந்தன் ஸ்டோன்ஸ் ஒட்டும்போது இது நல்லாவே வந்து க்ரிப்பாக பிடிச்சிக்குது. ஓவர் நைட் நம்ம வந்து காய வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அவ்வளோ அளவுக்கு வந்து இது தண்ணியில் விழுகிறது கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்து தண்ணியில் போடாமல் நல்லா யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் லைஃப் வரும். இப்போ பாருங்கள், நான் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஒட்டிகிட்டு இருக்கிறேன். இதே மாதிரியே வந்து நம்ம ஃபுல்லாக வந்து எல்லா பக்கமே வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். நான் ஒரு பேங்கிள் ரெடி பண்ணேன், எங்கள் பொண்ணு வந்து ஒரு பேங்கிள் ரெடி பண்ணேன். அப்படியே 2 பேரும் வந்து சேர்ந்து தான் வந்து ரெடி பண்ணோம். எனக்கு ஓரளவுக்கு ஃபினிஷிங்காக வந்தது. எங்கள் பாப்பாவுக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து சொதப்பிடுச்சு. அப்புறம் அதையும் வந்து நானே கரெக்ட் பண்ணி நான் இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இது ஃபுல்லாகவே வந்து நாங்கள் 2 பேர் ரெடி பண்ணிட்டோம். இதை ரெடி பண்ணுறதுக்கான டைமிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரம் பக்கம் ஆகும். 1/4 மணி நேரம் to 20 நிமிஷத்துக்குள்ளார இதை ரெடி பண்ணதுக்கப்புறமே இது வந்து நம்ம ஓவர் நைட் வந்து காய வைக்கணும். அப்போ தான் வந்து இது நல்லா க்ரிப்பாக நமக்கு ஒட்டிக்கும். எந்த இடத்துலையுமே வந்து விழுகாமல் இருக்கும். இது ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணேன். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு கைக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு வளையல் போட்டாலும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா 2 வளையலையும் ஒரு கையில் போட்டு ஒரு கையில் வாட்ச் கட்டிக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா சிங்கிளாக போட பிடிக்கும், ஒரு சிலருக்கு டபுளாக போட பிடிக்கும், ஒரு சிலருக்கு செட்டாக போட பிடிக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம தனியாகவும் போடலாம். நேற்று ரெடி பண்ண பேங்கிளோட வந்து பார்த்திங்க அப்படின்னா அதையும் இதோட கலந்தும் நம்ம வந்து போட்டுக்கலாம். ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சின்ன விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணி செய்யும்போது அதை பார்க்கும்போதே வந்து ரொம்ப நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். நீங்களும் வந்து இந்த மாதிரி ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை வந்து அப்படியே கலந்து இதை மேட்ச் பண்ணி செட்டாகவும் நம்ம போடுற மாதிரியும் வந்து பார்க்கலாம். இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். இது பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ